ஐயா, இப்ப நீங்க பேச்சாளரா இருக்கிறீங்க. நீங்க எந்த சட்டசபை தொகுதியில நிக்கிறதா உங்களுடைய முடிவு இருக்கா? தொகுதி விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. தொகுதிக்கு கூடிய கூட்டத்தை பார்த்த பொழுது ஆற்காடுலயே நிக்கலாம் போல தோணுது. ஆமா, அறியாமையின் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்க. பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சு அவங்களுக்கு. பெரியார் ஒரே நேரத்தில் 8 பதவியை ராஜினாமா செய்தவர். இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழுகிற ஜென்மங்கள். பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி திமுக பேசுறாங்களா எப்படிங்க? ஆமா, இளம் பெரியார்னு உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். 6.5 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் இணைத்துக் கொள்ளாமல் ஒரு இயக்கமாக இயங்கி வந்த இந்த நாஞ்சில் சம்பத் கடந்த டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி தாவேக்காவில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். தாவேக்காவில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகு நான் பேசுகிற முதல் பொதுக்கூட்டம் மாம்பாக்கம் பொதுக்கூட்டம். மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் விஜய் மோகன் அவர்களும் தலைமை தாங்கிய தம்பி சிவகுமாரும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் மத்தியில் பேசியதைப் போல நான் உணர்ந்தேன். மக்கள் அமைதியாக எளியவன் என்னுடைய பேச்சை கேட்டார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமல்ல, ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியை மாம்பாக்கத்தில் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆகவே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த போட்டியில் விஜய் முந்துகிறார் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. இளைஞர்கள் திமுகவில் இருக்காங்கன்னா இதை விட ஒரு பொய்யை வேற யாரும் சொல்ல முடியாது. இளைஞர்கள் பூரா தாவேக்கா பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். திமுகவில் இருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 1000 ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள். இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள்.